ஸ்ரீ குருவே நமக. நம்ம இருக்கிறது வந்து திருவருகாவூர் கோவில் கர்ப்பரக்ஷாபிகை கோவில். சுவாமி பேர் முல்லைவனாக இம்பாள் வந்து கர்ப்பரக்ஷாபிகை. இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். நாயன்மார்கள் வந்து இங்கே பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது பிரார்த்தனை ஸ்தலமாக தொடங்குது. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அம்பாளோட கர்ப்பரக்ஷாபிகை சன்னதியில் நெய் படியில் வந்து நெய்யை தடவிட்டு மீதி நெய்யை வந்து அவங்க வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்துகிட்டு போய் அதை ஒரு மண்டலம் 48 நாள் தம்பதிகள் சாப்பிட்டு வர குழந்தை வரம் கிடைக்கணுங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று. இன்னொன்று சுகப்பிரசவமாகறதுக்கு இந்தியாவது எண்ணெய் தரா. அந்த எண்ணெயை அம்பாள்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் பிரசவ வலி வர நேரத்தில் இல்லை ஒரு வலி முன்னாடி வந்து தெரிஞ்சதுன்னா அந்த நேரம் இந்த எண்ணெயை தடவும்போது சுகப்பிரசவமாகக்கூடிய அம்பாள் தான் இந்த கர்ப்பரக்ஷாபிகை. கர்ப்பத்தை காப்பவள் தான் கர்ப்பரக்ஷாபிகை. கற்பக தருவாக இங்கே விளங்குகிறார் இந்த கர்ப்பரக்ஷாபிகை. இங்கே வந்து பிள்ளையார், நந்தி, சுவாமி முல்லைவனார் 3 பேருமே வந்து சுயம்புவாக வந்திருக்கான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சுக்லபக்ஷ திரையோதசி திதியில் இந்த பிரதோஷ நேரத்தில் தான் இந்த சுவாமிக்கு முல்லைவனாருக்கு புனுகு சாத்தி அதை வந்து பிரசாதமாக தரா. அதை பிரார்த்தனை பண்ணி சாத்தி வாங்கிட்டு போய் அவங்க வந்து எடுத்துக்கும்போது இந்த சர்ம நோய் அதெல்லாமும் தீர்றது. எந்த நோயாக இருந்தாலும் இருந்து பிரார்த்தனை எந்த வேண்டுதலுக்காக அவள் சாத்துறாவோ அந்த வேண்டுதலும் நிறைவேறது. இன்னைக்கும் கலியிலிருந்து பிரத்யட்ச ஸ்தலமாக வழங்குறது. இங்கே துலாபாரமும் வச்சிருக்கா. அவள் பிரார்த்தனை எதுவோ அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஸ்தலமாக இந்த துலாபாரம் நினைச்சுட்டு அவள் கொடுக்கும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேறுது. நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிப்பாங்க.